Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஸ்பைசி அண்ட் டெலிஷியஸான ஒரு சைட் டிஷ். இது சாதம், சப்பாத்தி, தோசை கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப குயிக் அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு பவுல் நிறையா தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா இந்த தண்ணியில் அதை ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதை நல்லா க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிடுங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணது, 1 பச்சை மிளகாய் கட் பண்ணது, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா 1/8 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் எல்லாம் சேர்த்துருங்க. ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 மினிட்ஸில் போல் இந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த தண்ணியை வச்சு நம்ம இந்த மஷ்ரூமை குக் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட மஷ்ரூம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிடுங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான மஷ்ரூம் மசாலா சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது நல்லா சூடாக சாதம் கூட இல்லாட்டி தோசை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குயிக்கான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த மஷ்ரூம் மசாலா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.